கர்த்தர் என்ன விரும்புறார் அப்படின்னா, நம்மளை கர்த்தர் எப்படி தெரியுமா உருவாக்க விரும்புறாரு? அதாவது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் இல்லை. சொல்லுங்க, எனக்கு மட்டும் இல்லை, என்னிலிருந்து புறப்படுகிற வல்லமை, என்னிலிருந்து புறப்படுகிற மகிமை, தேசத்துக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உன்னை எதற்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், தேசத்துக்கு தேசத்துக்கு தேசத்துக்கு, உனக்கு நீ இல்லை மகளே, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. ஆமென் என்று சொல்லலாமா? மோசே அர்ப்பணித்தது நிமித்தமாய் மோசேக்கு மட்டுமல்ல, தேசத்துக்கே ஆசீர்வாதம். ஆமென் என்று சொல்லாமா? இந்த ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு அவளுக்கு மட்டும் இல்லை. சொல்லுங்க, ரூத்தினுடைய அர்ப்பணிப்பு அவ சாப நீங்குச்சுன்னு சொல்ல முடியாது. அல்லது அவளுடைய இனம் மட்டுமில்ல, மோவாப் தேசத்தினுடைய சாபத்தையே நீக்கிறதுக்கு, அல்லது மோவாப் மேலே இருந்த அந்த சாபம் நீங்குகிறதுக்கு இந்த ரூத்து தன்னை அர்ப்பணித்திருந்தாள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, பரலோகம் அவளை குறித்திருந்தது. எந்த நோக்கத்துக்கு பரலோகம் அவளை முன்குறித்ததோ, எந்த நோக்கத்துக்கு பரலோகம் அவளை அழைத்ததோ, எந்த நோக்கத்துக்கு பரலோகம் அவளை மகிமைப்படுத்த நினைத்ததோ, அந்த நோக்கத்துக்கு முற்று முடிய தன்னை அர்ப்பணித்தாள் என்று சொல்லுவதை விட எதையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தாள். ஆமென் என்று